அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இப்போ பெண்கள் நார்மலா பீரியட் ஆயிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. சிலருக்கு irregular பீரியட் ஆர் ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம். சிலருக்கு ஒரு வயதானதுக்கு பிறகு ஒரு 40 வயதுக்கு மேல கூட திடீர்னு ப்ராப்ளம் வரலாம். இவ்வளோ நாள் எனக்கு ரெகுலராக இருந்துச்சு, இப்போ எனக்கு ஓவர் ப்ளீடாக இருக்கு, இல்லை வயிற்று வலி இருக்கு, இப்படி பெண்கள் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 100 பேர்ல மோர் தென் 50%, 50-60% பெண்களுக்கு இன்னைக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடினோமயாசிஸ், இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அடினோமயோசிஸ் பத்தி பேசலாம் இல்லைங்களா? பொதுவா பாருங்க, இந்த அடினோமயோசிஸ் என்ன ஏஜ் குரூப் வருது அப்படின்னா செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப். செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னா 20ல இருந்து ஏறக்குறைய 40+ வரைக்கும் செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப். 49 to 51 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட்ரிக் ஸ்டார்ட் ஆயிடும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன மெனோபாஸ்க்கு, அந்த இறுதி மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முதிரப்போக்கு நிக்கிறது, மென்சஸ் கம்ப்ளீட்டா செசேஷன் ஆகுது அப்படின்றது 51 வயசு. ஆனா 49ல இருந்து 51 வரைக்கும் எப்பனாலும் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு மென்சஸ் அப்படின்றது நின்னுடும். அது வரைக்குமே இந்த அடினோமயோசிஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, வரறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடினோமயோசிஸ் இதுல எல்லாருக்கும் இந்த ஏஜ் சொல்ல முடியாது. சிலருக்கு 35, 45லயே பீரியட் நிக்குது. ஆமா, அதுவும் நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமாகறத பார்த்துட்டு வரோம். ஆமா, ஏர்லி மெனோபாஸ் அப்படிம்பாங்க, அதுவும் வர்றது உண்டு. அப்ப இந்த மெனோபாஸ் வரைக்குமே இந்த கட்டி நிறைய டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப இது வருது அப்படின்னாலே ஒரு சிலருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் வரைக்கும் அந்த அடினோமயோசிஸ் இருக்கவே இருக்காது, நார்மல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். சைல்டு பர்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓவரியன் கான்டர் ஆல்டர் ஆகுது, யூட்ரஸ்னோட அந்த மார்ஜின் கான்டர் ஆல்டர் ஆகுது. அதனாலயும் பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த அடினோமயோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா பெயின். அந்த பெயின் தாங்க முடியாம தான் எங்களுக்கு யூட்ரஸ் எடுத்துருங்க அப்படின்னு பேஷண்டே டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிராகிங் பெயின், சிவியர் பெயின் அப்படின்றது வரும். இந்த மாசம் வலியினோட இன்டென்சிட்டி ஒரு விதமா இருக்கு, 1 மடங்கு இருக்குன்னா அடுத்த மாசம் 2 மடங்கு, அதுக்கு அடுத்த மாசம் 3 மடங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயின் வரும். அந்த பெயின்க்கு பாத்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. கர்ப்பப்பை எடுக்கிறது தான் ஒரே ஆப்ஷனா? அது நம்மளுக்கு மாடர்ன் சிஸ்டம்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆயுஷ்ல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையை ரொம்பவே ஈஸியா காப்பாத்திக்கலாம். இது சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேடம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு மேக்சிமம் நாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லவே மாட்டோம். முடிந்த அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறதுக்கு தான் வாய்ப்பு, அதைத்தான் செய்வோம். ஏன்னா மாதம் வலி வேத்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலர் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, சிலர் எனக்கு எடுக்கக்கூடாது, எடுக்காம எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் பொறுமையா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது உங்க ரிப்போர்ட்டை பொறுத்து எந்த அளவுக்கு எத்தனை எம்எம் இருக்கு எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யறோம். மேக்சிமம் இதுலயே உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அதை தான் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துறோம். அப்போ இதுல மெயினா சில பெண்கள் அப்படியே ஒரு 3 நாட்கள் ரூமை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு வலி வேதனையில படுத்திருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ பெயின், அவங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கும். எவ்வளவு பெயின் கில்லர்ஸ் போட்டாலும் திரும்ப திரும்ப வலி இருந்துட்டு தான் இருக்கும். அப்படித்தான் அந்த கண்டிஷன்ல தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு தீபா சொன்ன மாதிரி வலிக்கும் சரி, அடினோமயாசிஸ் பிரச்சனைக்கும் சரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு, அது ஃபாலோ பண்ணட்டும். பீரியட் டைம்ல எந்த எக்ஸசைஸும் செய்ய சொல்ல மாட்டோம். அதே பீரியடு நின்ன பிறகு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா உடற்பயிற்சி, அப்புறம் அக்கு ப்ரெஷர், அக்கு டச்சு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முத்ராசம் நல்லா செய்தா அது சிம்பிள் உடற்பயிற்சிகள் தான், ஆனா பலன் நல்லா கிடைக்கும். முதல்ல சைக்கலாஜிக்கலா மைண்டு கூலாகும். ஏன்னா அந்த வலி வேதனையில மக்கள் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எழுந்தே வர முடியாது, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சாப்பிடவும் முடியாது. அப்படி வலி வேதனையில கஷ்டப்படக்கூடிய அடினோமயாசிஸும் குணமா இருக்கு. அதனால மக்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோ பண்றாங்களோ
அதுக்கு தகுந்தாற் போல கிடைக்கும். நம்பிக்கையோட செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.